ஹலோ. ஹலோ. ஆ. ம். ஹலோ சார். ஹலோ சார். விஷ் பண்ணுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இவனு நானும் கிட்டத்தட்ட 20 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். சியான் டாக். பெல் அடிச்சு 5 நிமிஷம் ஆகுது. சார் நீங்க லேட்டா வந்துட்டீங்க. சூ ஜியான் டாக். இவனும் நானும் கிட்டத்தட்ட 20 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த வாரம் யாருக்கு டியூட்டி? ஏன் போர்டை கூட உங்களால எரேஸ் பண்ண முடியாதா? ஜாங் சோரா என்னோட ஃப்ரெண்ட், மின்சியோக்கோட வைஃப். இதுதான் ஹான்ஜிசு, என்னோட முதல் காதல். உங்க ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து என் டெஸ்க்ல வைங்க. எழுதாதவங்க நீங்களாவே எந்திரிச்சு நில்லுங்க. இது யாருன்னா நான் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி. இது 2007. இப்ப நான் 2017ல இருக்கேன். ஓ கிமின்சியோ, எங்க இருக்க? வரலையா? ஜன்னல் சீட்டை பாரு. ஒயிட் ட்ரெஸ்ல ஒரு பொண்ணு இருக்கால. ஆமா. அவகிட்ட போய் பேசு. கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி போய் பேசு, சரியா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? தயவு செஞ்சு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கோ. குட் லக். எதுக்கு இவன் மறுபடியும் நான் கேட்காத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? உனக்கு பைத்தியமா இல்ல நீ முட்டாளா? ரெண்டுமே அவன் தான் நினைக்கிறேன். பாஸ் பண்ணு. நாளைக்கு தான் ஷூட் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வேலை? இன்னைக்கு தூங்குவனானே தெரியல. ஷின்வோ பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிக்குது. அவ பார்க்க நல்லா இருக்கா, நல்ல பொண்ணுன்னு தானே சொன்ன. அதுக்குன்னு பிடிச்சிருமா என்ன? என்ன சொல்ல வர? இப்பதான் வாட்டி பாக்குற, அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அப்படி ஷூட். தெரிஞ்ச விஷயம் தான். நாங்க இங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். நான் உன்னை பண்ண சொன்னேன். நமக்கு யாராச்சும் பிடிச்சதுன்னா இதய துடிப்பெல்லாம் அதிகமாகும், தெரியுமா உனக்கு? அதேதான். ஹான்ஜி சூவால தானே. அதை பத்தி பேசுறத நிறுத்து. நான் சொன்னது சரிதானே? ஹான்ஜி சூவை எப்ப பிடிச்சதோ அப்பையில இருந்து அவ சிங்கிளா தான் இருக்கான். 8 வருஷம் ஆயிடுச்சுல. சூண்டியோ 10 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷம்ன்ற 28 உன்னால 18ல மைனஸ் பண்ண கூட தெரியாதா? டேய், நீ எப்படி முதல்ல மேக்ஸ்ல பாஸ் ஆன? எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா? அது சரி, மேக்ஸ் டீச்சர்னா அப்படிதான் பேசுவ. இங்க பாரு ஷின்வோ, ஜீசுவை மறக்க முடியாம தான் நீ சிங்கிளா இருக்கே. என்ன அதெல்லாம் பழைய கதை. அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வா, செக்அப் பண்ணிடுவோம். உன்னோட சொந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நீ செக் பண்ணி தானே ஆகணும். டேய், சிங்கிளா இருக்கிறதுல ஒரு நோயா என்ன? சிங்கிளா இருக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா உனக்கு தான் யாரையுமே பிடிக்க மாட்டேங்குதே. அது எப்படி உனக்கு யார் மேலேயும் எதுவும் தோணாம இருக்கும்? அது சரி, நான் போறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, நீ வேணா அங்க போ, நான் அவர்கிட்ட பேசுறேன். சரிதான், நான் நாளைக்கு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி போயிட்டு வரேன், சரியா? இவனுங்களா நான் சும்மா விட மாட்டேன். ஏய், என்ன வச்சு என்னடா பண்ணிருக்கீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க, இதுக்கு மேல என்னால முடியாது, புரியுதா? ஆக்சுவலி நான் உங்களை நல்லா மதிக்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. என்ன பத்தி ஒண்ணுமே தெரியல இவனுங்களுக்கு. இவனுங்களா என் ஃப்ரெண்ட்ஸாமே. இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கானுங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன இந்த மாதிரிலாம் வச்சு யோசிச்சிருக்கானுங்க. டாக்டர்,
ஆஹா. ஆஹா. நீங்க கொஞ்சம் அமைதியாயிட்டு பேசுங்க. என்னோட பிரச்சனை என்னன்னா, உன்னோட முதல் காதலுக்கு அப்புறம் உன்னோட இதய துடிப்பை நீ உணரல. யார் மேலயும் உனக்கு எதுவும் தோணல, அப்படிதானே? இத ஒரு டாக்டரா நான் உன்கிட்ட சொல்லல, ஒரு சீனியரா நான் உன்கிட்ட பேசுறேன். அப்படி உனக்கு யாரையுமே பிடிக்கலன்னா அப்போ உனக்கு பிடிச்ச அதே பொண்ணுதான் உன் மனசுல இருக்கான்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு பொண்ணு உன் மனசுல இருக்கும்போது வேற ஒரு பொண்ணு கிட்ட எப்படி ஃபீலிங்ஸ் வரும்? முதல்ல உன் மனசு என்ன சொல்லுதுன்னு பாரு. ஷென்வு, சோரா ஜீசுவை பத்தி கேள்விப்பட்டானா? சோல் ஹாஸ்பிட்டல்ல ஜீசுவை பார்த்தாங்களா? ஒருவேளை நான் இதை ஒத்துக்க கூடாதுன்னு இருந்திருப்பனோ? என் பிரச்சனைக்கு என்ன பதில்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் அதை அவாய்ட் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் எப்பெல்லாம் அப்படி நினைக்கிறேனோ, தப்பெல்லாம் எப்பவுமே தப்பு தான். சரினா அது சரிதான். ஆனா கடைசியா உன்னோட மனசை உன்னால ஏமாத்தவே முடியாது. ஜீசு, இந்த இடத்துல நான் உன்னை பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஜாண்டியோவை டிவியில் நீ நிறைய பார்த்துருப்ப. சுராக்கும் மின்சியோக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பசங்க கூட இருக்காங்க. நீ எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்க? நான் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்ல. நான் வந்தது உன்னாலதான். என்ன? உன்னை பார்க்கலான்னு நினைச்சேன். நிறைய சொல்லணும், நிறைய உங்ககிட்ட கேள்வியா கேட்கணும். முன்ன மாதிரி இல்லை. இப்போ என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசுவேன். இன்னும் உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கறதுக்கோ இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஏதாவது இருக்கா? நான் தான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். உன்னை நான் மிஸ் பண்ணேன் ரொம்பவே. மன்னிச்சிடு. எதுக்கு? நான் பிஸியா இருந்ததால உன்னை பத்தி யோசிக்க கூட இல்ல. உன்னை பத்தி மட்டும் இல்ல, யார பத்தியுமே. 10 வருஷம் ஆயிடுச்சுல. எனக்கு புரியுது. நான் அப்படியே தான் இருக்கேன். என்ன பண்ணட்டும், என்னால இதுக்கு மேல முடியல. பரவாயில்ல, நான் இப்போ ஊருக்கு தான் போறேன். கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னைக்கு உன்னோட அம்மா இறந்த நாள்ல.
உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். நான் உன் கூட வரேன். பரவாயில்ல, இப்போ உன் நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் உனக்கு கால் பண்றேன். ஞாபகம் வந்துருச்சு. உன்கிட்ட என்ன கேட்கணும்னு. என்னது? 10 வருஷத்துல உனக்கு ஏதாச்சும் நினைவு வர மாதிரி நடந்திருக்கா? எனக்கு இன்னைக்கும் புரியல. எங்ககிட்ட எதுவுமே சொல்லாம ஏன் நீ அங்கிருந்து கிளம்புனன்னு. அதுக்கு என்ன இப்போ? இப்ப நான் அதை பத்தி என்ன சொல்லணும்? மறுபடியும் ஏதாவது மாத்த முடியுமா? அதுக்காக நீ என்ன வெறுக்கிறியா? அதுக்கு நான் கவலைப்பட்டேன். என்னை மன்னிச்சிரு. உனக்கு ஏதோ நடந்துருச்சுன்னு நான் பயந்துட்டேன். அப்படி ஏதாச்சும் நடந்திருந்ததுன்னா மன்னிச்சிரு. எனக்கு எந்த உண்மையும் தெரியாது. அப்படி ஒன்றும் நடக்கலன்னா நான் நிம்மதியா இருப்பேன். எப்படி நீ மன்னிப்பு கேட்கறன்ற அதுக்கப்புறம் நிம்மதியாயிடுவேன்னு சொல்ற? நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நீ எதுக்காக என்ன பத்தி கவலைப்படணும்? நீ என் மேல கோவப்பட்டுதானே இருக்கணும், அசிங்கப்படுத்திட்டு கிளம்பி இருக்கணும். எதுக்காக நீ என்ன பத்தி கவலைப்படுற? ஏன்னா நீ எனக்கு எல்லாம் விதி. மறுபடியும் சந்திச்சிருக்கோம். இந்த இடத்துல மறுபடியும் சந்திக்கணும்னு இருக்கு. விதியை யாராலையும் கண்டிப்பா மாத்த முடியாது. நீ என்ன பார்க்கணும்னு நினைச்ச, ஆனா நான் உன்னை எப்பவுமே பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ நினைச்ச மாதிரிதான் மறுபடியும் சந்திச்சிருக்கோம். என்னோட ஆசை என்னன்னா, இனி நாம 2 பேரும் சந்திச்சுக்க கூடாது. அதான் நமக்கு நல்லது. பத்து வருஷத்துக்கு அப்புறம் வேற என்னதான் எதிர்பார்க்கறது? நம்ம கிளாஸ் தான். புது பொண்ணு போல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பாளோ? எக்ஸ்கியூஸ் மீ, கராம் ஹை ஸ்கூல் எங்க இருக்கு? அதோ அந்த பக்கம் போகணும். மறுபடியும் லேட்டாக வந்துட்ட.
வா வா வா, சீக்கிரம் வா. சீக்கிரம் போலாம். வேகமா வாங்க. கிளாஸுக்கு போக வேண்டாமா? லேட்டா வந்ததுனால தான் இந்த பனிஷ்மெண்ட். இனிமே லேட்டா வரக்கூடாது. ஹெல்ப் வேணுமா? அப்பதான் எனக்கு தெரியும், 3 செகண்ட்ல கூட ஒருத்தருக்கு காதல் வரலாம். தேங்க்ஸ். உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்காக இதை நீ வச்சுக்கோ. என்ன அவன் பேக்கே சேர்த்து தூக்க வைக்கிறான்? அது என்ன பண்ற? அவளோட ஒரு எக்ஸ்பிரஷன் போதும், நான் 300 நிமிஷத்துக்கு சந்தோஷமா இருப்பேன். முன்னூறு நிமிஷங்களுக்கு சோகமாவும் இருந்திருக்கேன். ஏய் பாபா பாபா, என்னன்னு பார்க்கலாம். என்ன மன்னிச்சிடு, என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எனக்கு ஏற்கனவே ஒருத்தரை பிடிக்கும். அவன் ரொம்ப நல்ல பையன், பார்க்கவும் அழகா இருக்கான். ஏன் இப்படி பண்ண? நம்ம ஸ்கூல்லே அவன் தான் பெஸ்ட் தெரியுமா? அவனுக்கே உன்னை பிடிச்சிருக்கனா பாத்துக்கோ. ஏன்? நல்லாதான் இருக்கான். ஆமா, அது எல்லாம் உண்மைதான். இப்படி தயங்கி தயங்கியே 3000 நாட்கள் அப்படியே ஓடிடுச்சு. அந்த நாட்களை எப்பவுமே நான் மறக்கவே மாட்டேன். ஹலோ, கவுன்சிலிங் எப்படி போச்சு? ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது பிரச்சனையா? முன்ன பிரச்சனை இல்லாம தான் இருந்தேன், ஆனா இப்ப இருக்கு. என்ன உன் மனசு இன்னும் அப்படியே தான் இருக்கா என்ன? இல்ல, இப்ப என்னோட மனசு ரொம்ப வலிக்குது. நீ எதுக்காக என்ன பத்தி கவலைப்படணும்? நீ என் மேல கோவப்பட்டுதானே இருக்கணும், அசிங்கப்படுத்திட்டு கிளம்பி இருக்கணும். எதுக்காக நீ என்ன பத்தி கவலைப்படுற? ஓ, நீயா வந்துட்டியா? ஓ ஷின்வு, பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஆமால. அது சரி, கல்யாணம் ஆக போது, ஏன் இப்படி இருக்க? பிரச்சனையா? என்னோட ஆசை தான் நிறைவேறவே இல்லையே. சோர்ல எந்த பையன் கூடயும் நான் வெளியே போகவே இல்ல. அவனை வெறுப்பேத்துறானா என்ன? இல்லையே, ஹைஸ்கூல் முடிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் நீ அவனை இப்படியே பேசுற. சரி, நாளைக்கு தானே நீ வேலைக்கு போற. ஸ்கூல்ல பார்க்கலாம். கிளம்புற? சரி. பாய். பாய்.
ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை கல்யாணம்னு சொன்னாலே இப்படி தான் இருப்பாங்களா என்ன? பியாம் சிக்கு, பொண்ணு, பணம், புகுந்த வீடு, இந்த 3 பிரச்சனையும் தான். அப்புறம் ஏன் இப்படி போய் கல்யாணம்லாம் பண்ணிக்கணும்? 10 வருஷமா டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இந்த கல்யாணம் முடிவெடுத்திருக்காங்க. வேலை கூட ரொம்ப சின்னதுன்னு தான் கேள்விப்பட்டேன். அதனால என்ன? சரி உள்ள வா, வேலையை பார்க்கலாம். இன்னைக்கு உன்னோட அம்மா இறந்த நாள்ல உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? எங்க போற? காத்து வரல, வெளியே போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன். அம்மா இறந்து கரெக்டா 10 வருஷம் ஆச்சு. சரிதான். நம்ம 2 பேரும் நம்ம சொந்த காலில் நிக்கிறத பார்த்திருந்தா அவங்க பெருமைப்பட்டிருப்பாங்க. நேர்ல இருந்து பார்த்துருந்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம். அவங்க பையன் இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டானேன்னு பார்ப்பாங்க. அப்ப இங்கதான் இருந்ததா? இந்தா ஜீசு உன்கிட்ட இதை கொடுக்க சொன்னான். இது உன்னோட புக்குன்னு சொன்னான். அவ உன் கூட வரலையா? ஜீசு இன்னும் வரலையா? நான் கண்டிப்பா வருவான்னு நினைச்சேன். ஏய் ஷின்வு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இப்போ ஓகே ஓகேவா? தானே? பரவாயில்ல. ஹே காய்ஸ், ஹே காய்ஸ், ஜீசு அப்ராட் போறாளா? அப்ராடா? ஒரு வார்த்தை கூட சொல்ல? ஆமா, நம்ம கிட்டலாம் சொல்லாம எப்படி அவளால கிளம்ப முடிஞ்சது? என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? இதுக்காக தான் அந்த புக்கை என்கிட்ட கொடுத்தாலோ? புக்குக்குள்ள இது இருந்திருக்கு.
இந்த புக்கை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் திறந்துருக்கலாம்ல. அவள் எழுதியிருந்ததை நான் பார்த்துருந்தேன்னா நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல நான் உன்னை சந்திச்சிருப்பேன். நிறைய விஷயங்கள் நமக்குள்ள மாறி இருக்கும். அந்த நேரத்தில் நான் ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். நேரத்தை மட்டும் என்னால் மாற்ற முடிஞ்சதுன்னா எல்லாத்தையும் திரும்ப போய் நான் சரி பண்ணியிருப்பேன். என்னாச்சு? கார் ஆக்சிடென்ட். ஓகே, நகருங்க நகருங்க, சீக்கிரமா எமர்ஜென்சி ரூம் கூட்டிட்டு போங்க, சீக்கிரமா. சீக்கிரம் சீக்கிரம். நான் உன்னை மிஸ் பண்ணேன் நிறைய. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. 2017 செப்டம்பர் 30 இரவு 11:32 ஹான்ஜி சூ இறந்துட்டாங்க. நம்ம சஞ்சய் தலையை இதெல்லாம் விதி. இப்போ நம்ம ஒருத்தர் சந்திச்சுக்க வேண்டாம். சியோல் ஹாஸ்பிடல்ல யாரோ ஜீசுவை பார்த்தாங்களா? ஜீசு அப்புறம் போயிட்டா. ஜிசோ, உனக்கு மயக்கம் தெளிஞ்சிடுச்சா? அம்மா, நீ செத்துட்டன்னு நான் நினைச்சேன். ஒன்னும் ஆகல. என்ன என்ன நடக்குது? உனக்கு இப்ப எப்படி இருக்கு? அம்மா என் முன்னாடி இருக்காங்கன்னா 2ல் ஒரு விஷயம்தான் நடந்திருக்கு. அம்மா அம்மா, முதல்ல இது கனவா இருக்கும். என்ன பிரச்சனை உனக்கு? மண்டை குழம்பு இருக்கும்னு நினைக்கிறேன். விடு விடு. இது கனவுன்னு நான் சந்தேகப்பட்டேன். ஆனா இது நிஜமாவே செகண்ட் ஆப்ஷன் தான். நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு பிடிச்சவங்களாம் நம்மளை வந்து பார்ப்பாங்களாம். அம்மா, இந்த மாதிரி நேரத்தில் கூட நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களேம்மா. 10 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்குறோம் இப்படியா ட்ரெஸ் பண்ணுறது? பார்க்குறதுக்கும் ஒரு ஏலா வேற இருக்கு. இங்க பாரு, நான் உன்னோட அம்மா இல்ல. என்னோட அம்மா தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்களே. ஆமா, என்ன உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சூப்பர் அம்மா, நான் உங்க பையம்மா. நீ யாரா வேணா இருந்துட்டு போ. முதல்ல உனக்கு 2 அடி கொடுக்கணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? குடிச்சிட்டு கீழே உருண்டுட்டு இருக்க. எல்லாரும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆண்டி, என்ன பிரச்சனை?
நல்ல வேலை நீங்க வந்த. இந்த பையன் கீழே விழுந்திருந்தான். இவன் செத்து போயிட்டான்னு நான் நினைச்சேன். என்ன? நாயி, என்ன இது இவ்ளோ இளமையாயிட்ட? இவனை உனக்கு தெரியுமா? இல்ல, நான் பார்த்ததே இல்ல. நீங்க மேக்ஸ் டீச்சரா? சோல்ல இருந்து வரீங்களா? மேக்ஸ் டீச்சர் தான், சோல்ல இருந்தா வரேன். ஆமா. நீங்க தான் ப்ரொஃபசர் கேங்ஷின் ஊல? உங்க ரெஸ்யூமேவை நான் பார்த்தேன். ஷினோ பேரை இருக்கிறதால தான் நான் அந்த ரெஸ்யூமை திறந்து பார்த்தேன். ஷினோட ஸ்கூல் டீச்சரா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு இதுதான் இவரோட வேலையோட முதல் நாள் நினைக்கிறேன். ஆமா, ஒரு நிமிஷம். என்ன ஒருவேளை நரகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா என்ன? என்ன? நான் எங்க இருக்கேன்? என்ன நடக்குது இங்க? சொல்லுங்க. கண்டிப்பா இவன் ஸ்கூல் டீச்சர் தானா? வித்தியாசமா பேசிட்டு இருக்கான். இவனுக்கு மண்டை குழம்பிருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாவா? அடைபட்டிருக்குமோ? சரி, ஆம்புலன்ஸ் கூப்பிடுவோம். இது 2007 ஆச்சு. நான் நினைச்ச மாதிரி முதல் ஆப்ஷனும் இல்ல, ரெண்டாவது ஆப்ஷனும் இல்ல, யோசிக்காத மூணாவது ஆப்ஷன். அப்படின்னா இது டைம் ஸ்லிப்பா? வண்டி ஓட்ட தெரியாதவங்க கிட்ட லைசன்ஸ் கொடுக்கறாங்க. ப்ரொஃபசர், உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? கனவு காண்ற மாதிரியே இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ மாதிரி இருக்கனா? உங்களோட சிஸ்டர் மாதிரி? ஆமா, என்னோட சிஸ்டர். நானும் அவளும் ரொம்ப க்ளோஸ். ஒரே விஷயம்தான், எனக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. சின்ன வயசுல எனக்கு டைப்பர்லாம் மாத்தி விட்டுருக்கேன். எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன? இதுதான் ஒருவேளை விதின்னு சொல்லுவாங்களோ? என்னாச்சு? இது 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 வண்டி வண்டி வண்டி. மன்னிச்சிடுங்க. வண்டி ஓட்டும் போது முன்னாடி பார்த்து ஓட்டணும். எதுக்கு நீ கண்ட இடத்துல பார்த்து ஓட்டிட்டு இருக்க? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? சரி. சரி, நான் இங்கே இறங்கிக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே. சரி, நான் இங்கே இறங்கிக்கிறேன். சோல்ல இருந்து வந்திருக்கால, அதான் இவ்வளவு சாமிங்கா இருக்கா. நான் நிஜமாவே 2007க்கு வந்துட்டேனா என்ன? என்னோட போன். ஏடா, பார்த்து பேக் போட மாட்டேன். இது இது ஓ, என்னை மன்னிச்சிடுங்க. என்ன இது வித்தியாசமா இருக்கு? ஐம் சாரி. இது நிஜமாவே நான் தான். என்னாச்சு? என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன் இன்னைக்கு தான். ஓ, புது டீச்சரா? அது நான் எப்பவும் கேட்டு வழியா தான் உள்ள போவேன். கிளாஸ் டைம் அப்போ
கோல்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும். அதானே, பொய் சொல்றது தான் கை வந்த கலையாச்சே. என்ன நீ என்ன பண்ற நான் இனி பார்க்க தான் போறேன். ஆனா நீ என்னை ஏமாத்துறது எப்படி இருக்குன்னா, என் கையாலே நான் என்ன அடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. டீனேஜ்ல மட்டும் இல்ல, அடுத்த 10 வருஷத்துல நீ கோல்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் போனதா சரித்திரமே இல்ல. இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன பத்தி பேசல, என்னோட அம்மா. அம்மா? அம்மாவை எதுக்குடா இழுக்கிற நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாவை பத்தி பேசுவ நீ? உன்ன சார், இங்க இன்னொரு பையன் லேட்டா வந்திருக்கான் பாருங்க. சார் சார் ப்ளீஸ் சார், இந்த ஒரே வாட்டி விட்டுருங்க. இனிமே நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சார், கெஞ்சி கேக்குறேன். சார், ஷார்ட் நெக் சார். ஷார்ட் நெக் சாரா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இந்த பேரே நாங்க வச்சது தானே, 1 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா. அப்படின்னா இப்ப நான் ஹை ஸ்கூல்ல கரெக்டா 3வது வருஷம். நீங்க தான் இங்க வந்திருக்கிற புது டீச்சரா? முத வாட்டி சந்திக்கும் போதே நல்லா இருக்கே. சந்தோஷம். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். இங்க வா. ஏன் லேட்டா வந்த? சார் விட்டுருங்க. எந்த கிளாஸ் நீ? நட நட. சார் ஒரு நிமிஷம் உள்ள போ. சார் 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 விட்டுருங்க சார். கேங்ஷன் ஓ. நீ கிளாஸுக்கு போய் ஒன்னும் கிளிக்க வேண்டாம், கேம்பஸ்ல வேலையை பாரு, புரிஞ்சுதா? இந்த ஸ்கூல் முழுக்க இருக்க குப்பையை எடுத்து குப்பை தொட்டில போடு. சீக்கிரம் வேலையை பாருங்க. எல்லாம் என் நேரம். ஷார்ட் நெக் டீச்சர். அப்படின்னா இது கண்டிப்பா 2007 தான். பழச நான் மாத்திட்டேனா என்ன? இல்ல, முன்ன பின்ன அந்த பேரை வச்சிருப்போம், யாருக்கு தெரியும். ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. பழைய விஷயங்கள் மாறலாம், மாறும், மாறிதான் தீரும். நான் பழைய காலத்துக்கு வந்தது காரணமே இதுதான், உனக்காக தான். ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப் வேணுமா? Thank you. உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல, இது எனக்காக தூக்கிட்டு வா. போலாமா? டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த ஸ்டூடெண்ட் நீ தானே? வா போலாம். நீங்க இந்த ஸ்கூல் டீச்சரா? இது விதியா இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்கலாம். ஹே, உன்னால இதெல்லாம் முடியாது, ஓகேவா? என்ன சொல்லிட்டு போறான்? கங்ஷனு, நியூஸ். என்ன? நம்ம ஸ்கூல்ல புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க. ஃபுட்பால் தெரியுமா? அது ஒரு பொண்ணு, அழகா இருப்பான்னு கேள்விப்பட்டேன். பாஸ்கெட் பால் விளையாட தெரியுமா? நல்லா படிப்பான்னு கேள்விப்பட்டேன். நான் வாங்குற ரேங்கை இன்னும் கம்மி பண்றதுக்கா? ரொம்ப தேங்க்ஸ், நல்ல நியூஸ். அது சரி, உங்களுக்கு புதுசா வந்த டீச்சரை பத்தி ஏதாவது தெரியுமா? வித்தியாசமான ஆளா இருக்காரு. சரிதான், உயரமா ஒரு மேக்ஸ் டீச்சர் இருக்காரு. அவரா? போன டீச்சர் மெட்டர்னிட்டி லீவுக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு பதிலாக தான் இவர் வந்திருக்காரு. இன்னைக்கு நாளே நல்லா இல்ல. ஏய், எங்க போற? டீச்சர் வந்துருப்பாரு. வரட்டும், டெய்லிக்கும் அவரை பார்க்க தானே போறேன்.
நிஜமாவே நீங்க என்னோட கிளாஸுக்கு தான் வரீங்களா? அதான் சொன்னனே. ஹலோ, ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஸ்டூடெண்ட். ஹலோ. எனக்கு அது வேண்டாம், நீயே அதை வச்சுக்கோ. எல்லா புக்கும் என்கிட்ட புதுசா இருக்கு, அதனால. ஸ்கூல் தொடங்கி இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் புக்கை புதுசாவே வச்சிருக்கியா? போய் கொஞ்சம் படிக்கிற வேலையை பாரு தம்பி. கிளாஸ் பிரசிடென்ட் வந்து இவனை கூட்டிட்டு போ. வர. கிம்மின்சியோ கிட்ட உன் கண்ணாடியை கொடுத்துரு. உனக்கு அது நல்லா இல்லை. இது புடி. என்னது அது? ஜாங்ஸரா தானே? இந்த ஒரு வாட்டி நான் உன்னை விடுறேன், மறுபடியும் இப்படி பண்ணனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நான் தான் உங்களுக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சர், மேக்ஸ் டீச்சர், வயசு 28, கேங் ஷென் வு. ஓ, எங்க கிளாஸ்ல இதே பேர்ல ஒருத்தர் இருக்கான். சோல்ல இப்படிதான் பேரெல்லாம் ரிப்பீட் ஆகி தான் வரும். உங்களுக்கே தெரியும், எனக்கு உங்களை பத்தியெல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். அதனால என்கிட்ட போய் சொல்லிட்டு யாராவது படிக்காம தப்பிச்சிங்கன்னா, அப்புறம் கிளாஸுக்கெல்லாம் வராம எஸ்கேப் ஆனீங்கன்னா, அப்புறம் நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்லாம் வேற லெவல்ல இருக்கும். இப்பவே நான் சொல்லிக்கிறேன், சரியா? மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம். யாருக்காச்சும் ஏதாச்சும் கேட்கணுமா என்ன? பேரு? அதான் சொன்னல. உங்க பேரை கேட்கல, அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? அத நான் சொல்றதை விட இவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஹலோ, என் பேரு ஹாஞ்சி சு. நான் சோல்ல இருந்து வரேன். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். இன்னைக்கு நம்ம சந்திச்சது நம்ம விதின்னு நினைக்கிறேன். என்ன நல்லா பாத்துக்கோங்க சார். எங்க போய் உட்காரணும்? கேங்ஷின்வோ பக்கத்துல. சார், என்கிட்ட இன்னும் எந்த புக்ஸும் இல்ல. ஓ, கேங்ஷின்வோ கிட்ட வாங்கிக்கோ. பி ட்ரெஸ் கூட இல்ல. அத கூட அவங்கிட்டே வாங்கிக்கோ. சரி. இந்த மாதிரி அவங்கள ஒன்னா இருக்க விட்டனா எதிர்காலம் மாறிடும். அப்படி எதிர்காலம் மாறுச்சுன்னா எல்லா விஷயங்களும் வித்தியாசமா ஆயிடும். இது விதியா இருந்தாலும் இந்த விதி சரியில்லை. நம்ம ஒரே பாதையில போக வேண்டாம். இனிமே ஜிசு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்ல மாட்டா. அது சரி, யார் இந்த கங்ஷிவும்? அவன் முகத்தை பார்த்த உடனே எனக்கு நாள் நாசமா போச்சு. அவனுக்கு என்ன வந்ததுன்னே தெரியலையே. ஏன் அம்மாவை நான் யூஸ் பண்ண? இது என்ன உங்க அம்மாவா? ச்சே. நீ எங்க போற இப்படியே? என்ன? ட்ரெஸ்ஸ மாத்து. என்ன? ட்ரெஸ்ஸ மாத்து. தேங்க்யூ. இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தா என் கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்கு எல்லாமே நல்லா இருக்கணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும். ஒரு நிமிஷம் இங்க பாரு, போய் ஸ்கூல்ல சுத்தி பாரு. இந்தா வேலை முடிஞ்சது. அவன் கூட போ, அவன் தான் கிளாஸ் பிரசிடென்ட். போலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் பேக் டோர். ஸ்கூலோட கடையும் இங்க தான் இருக்கு. அப்புறம் என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்லையே. நான் கொஞ்சம் வாஷ்ரூம் போய் ஆகணும். புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூலை சுத்தி காட்டேன். எதுக்கு? நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுவும் வாலண்டியர் வேலையில ஒண்ணுதானப்பா. ப்ளீஸ் போ. இல்ல, அது பொண்ணு பிரச்சனை தான். தயவு செஞ்சு அவகிட்ட போறியா? ஃபுட்பால் தெரியல, பாஸ்கெட் பால் தெரியல, அப்புறம் இதுக்காக நான் அதை பண்ணும். அவ கூட என்ன நான் ஸ்கிப்பிங்கா விளையாடுறது? போ.
பரவாயில்ல, இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போயிட்டு வா. ஐம் சாரி, நான் சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா எப்ப வேலை முடியுமோ. கம். குட் மார்னிங் சார். ஹலோ. ஹலோ சார். ஹலோ. குட் பை. என்னாச்சு உனக்கு? அது சில பசங்க சொன்னாங்க, டீனோட நிக்நேம் ஷார்ட் நெக்கா. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அவரோட கழுத்து குட்டியா இருக்கிறதால தான் இந்த பேர் அவருக்கு வச்சாங்களா? ஃபன்னியா இல்ல? நாயும் டீனும் வெளியே போறாங்களா? தள்ளி போறியா? அவரு அழகா இருப்பாரா? ஆமா. அழகா இருப்பாருன்னு சொல்ற? டீனு கிட்ட அப்படி உனக்கு என்னதான் பிடிச்சது? அவருக்கு ப்ராடான ஷோல்டர்ஸ். பாய்ஸ்னா அப்படிதானே இருக்கணும், அந்த ஸ்டைல். இது பாரு, இந்த மாதிரி கழுத்து தான் ஒரு பையனுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதனாலதான் எனக்கு அவரை பிடிச்சது. இது வச்சு யாராச்சும் அவர் மேல காதல் விழ வாய்ப்பு இருக்கா? எனக்கு ஃபன்னா தான் இருக்கு. ஸ்டூடெண்ட் டீஸ் பண்றாங்களே, அதனால. நாய் எப்போதுல இருந்து டீனை லவ் பண்ணிருப்பான்னு தெரியலையே. எல்லாம் என்னால தானா? சரி, முன்ன பண்ண அதே தப்ப திரும்ப இன்னொரு வாட்டி பண்ணக்கூடாது. எல்லாம் நல்லதுக்கு தான். என்ன? நீ யாராச்சும் கொஞ்சம் பெட்டரா பார்த்துட்டு போயேன். பொண்ணுங்க பிரச்சனை, பண பிரச்சனை, லீகல் பிரச்சனை இல்லாம. நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஏதோ தப்பா இருக்கு. என்ன? நீ பாஸ்ட் டென்ஸ்ல எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க. எனக்கு காலையில ஒருத்தரை பார்த்து அவரு தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல, இப்படி நடக்கக்கூடாது. என்னோட அப்பியரன்ஸ்னால இன்னொரு விஷயத்தை நான் தொலைக்க விரும்பல. 18 வயசுல ஜிசுவை மொத வாட்டி பார்த்தப்பதான் நான் அவன் மேல காதல்ல விழுந்தேன். ஜிசு கிட்ட அவன் பேசவே இல்லைன்னா இதெல்லாமே சொதப்பிடும். அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. இன்னைக்கு நாள் எனக்கு லக்கியாவே இல்ல. யாரது? இங்க கொஞ்சம் பால தூக்கி போடு. என்கிட்ட தூக்கி போடுங்க. பாஸ்கெட் பால் நல்லா விளையாடுவேன், கொஞ்சம் ஃபுட்பால் விளையாடுவேன். ஸ்போர்ட்ஸ் எனக்கு நல்லா வரும். இந்த ஷார்ட்டை போட்டேன்னா நான் உன்னை ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன். போட்டுட்டா போச்சு. சரி, போடுறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். விதியை யாரால மாற்ற முடியும்? இது எல்லாமே இப்ப சரியாயிடுச்சு. உன்னை பார்த்ததுல சந்தோஷம். நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். தெரியும் ஹாஞ்சிசு.
உனக்கு எப்படி தெரியும்? நான் உன்னால தான் லேட்டா வந்தேன், அதான் இதை பண்றேன். தலையெழுத்து எப்படின்னா, யாரு என்ன பண்ணாலும் சரி அதை மாற்றவே முடியாத. கண்டிப்பா ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். வண்டி வண்டி. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சின்ன மாற்றம் கூட சில நிமிஷம் தான் எல்லாமே பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதிசயங்கள் நடக்கும். ஒரு வித்தியாசமான எதிர்காலத்துக்கு நம்ம போகணும்னு ஆசைப்படுறேன். என்னோட பேரு தெரியும், காங்ஷின் வூ. இந்த பேர் தான் நான் இன்னைக்கு நாள் முழுக்க கேட்டுட்டு இருக்கேன். காதல் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாட்டி இன்னும் அழகா எப்போ நிலைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே